தெலுங்கானா ஹைதராபாத்ல 400 ஏக்கர் காடு அழிச்சிட்டு வராங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கடைசியில நான் அதோட கிளிப்ஸ் அட்டாச் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவ்ளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அவங்களோட பெர்மிஷன் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பண்ணவே மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்கங்க போச்சு அறிவு? அந்த காடை அழிச்சிட்டு அங்கே ஐடி பார்க் கட்ட போகிறதா சொல்கிறாங்க. இதை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஹைதராபாத் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை அடித்து ட்ரெஸ்ஸை கிழிச்சு, அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டூடெண்ட்ஸை டிடைனும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணுவீங்களா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும்தான் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ்லாம் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. கண்ட கருமத்தை ட்ரெண்ட் பண்ணுறோம், ஆனால் தேவைப்படுற விஷயத்த என்றைக்குமே நம்ம ட்ரெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் நடந்தது. கண்டிப்பாக யாருமே மறந்துருக்க மாட்டோம். அது நடந்திருக்கும் போது ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க அவங்க கவர்மெண்ட்டையும் மீறி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம கூட வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம எங்கே போகணும்? இப்படி அந்த காட்டை அழிக்கிறதுக்கு கொண்டு வந்த அந்த மிஷின் கிட்ட ஒரு யானை போராடுறத பாருங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கலான்னா கூட எத்தனையோ விலங்கினங்களோட படத்தை காட்டி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் அந்த ஆரம்ப கல்வியின் படிக்கட்டுகளுக்கு துணையாக இருந்த அந்த விலங்கினங்களே அழிக்கிறதுக்கு நம்ம கற்ற கல்வியே ஒரு காரணமாக இருக்கவே கூடாது. நம் நாட்டில் இருக்கும் பெரிய அரசியல் ஜாம்பவான்களின் காதுகளெல்லாம் செயலிழந்து விட்டதா, அல்லது அவர்களின் பார்வை திறன் தான் இழந்து விட்டார்களா? லட்சக்கணக்கான விலங்கினங்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டு அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு இந்த மனிதர்களெல்லாம் எவ்வளவு வருடம் தான் உயிரோடு இருக்க போகிறார்கள்? மனித இதயம் படைத்த ஒவ்வொரு ஜீவனும் இந்த வாயில்லா ஜீவன்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நேரம் அந்த ஆடியோ பின்னாடி பேசினது எங்கள் அப்பா தான். ஒன்று தான் சொல்லணும், ராங் பர்சன் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னு தான். As an Indian, we have to stand for them, voice out for them. Thank you.